ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதி இல்லை, நம்ம யமுனாவை கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்காரு நம்ம நிவின்னு. அந்த டைம் பார்த்து இப்போ என்ன உனக்கு தோணுது, உன்னோட கேவலமான புத்தியில் நானும் காவேரியும் சந்தோஷமாக இருக்கும்னு தோணுதா? கேவலமாக நினை, இதை விட கேவலமாக கூட நினச்சிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காரு. திட்டிகிட்டு இருக்க டைமில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீ விஜயை மாட்டி விட்டியேம்மா அக்கறைன்னு சொல்லிட்டு, இப்போ விஜயை மாட்டி விட்டா நாங்கள் ஃப்ரீயாக சுத்த மாட்டோமான்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் ஓ இப்படி வேற பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சிக்கிட்டு குத்துது. இந்த பொண்ணை பற்றி தெரியாமல் வாய் கொடுத்துறியப்பா அப்படிங்கிற மாதிரி நீயே வாய் கொடுத்துட்டேன்னு பிடிச்சிக்கிச்சு வேற. ஐயோ நீ நினச்சிக்கிட்டே இரு, விஜயும் காவேரியும் சேர்ந்ததுக்கப்புறம் உனக்கு என் வீட்டில் இடமே கிடையாது, உன்னை வெளியே அனுப்பிடுறேன்னா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டாங்க. இதற்கு இப்போ தான் தவளை தன் வாயால் கெடுமோ, இருக்கலாம் கிடைச்ச வாழ்க்கை இப்படி கோட்டை விட்டு நிற்கிறியம்மா அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி தான் நாட்டில் முக்கால்வாசி பேர் சுற்றுறாங்க. சந்தேகன்ற பேரு நோயால் பாதிக்கப்பட்டு கடைசியில் அவங்க லைஃப்பையும் அவங்களோட பார்ட்னர் லைஃப்பையும் சேர்த்து அளிக்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே வந்து நிவின் சாரி கேட்டுட்டு இருக்காரு நம்ம காவேரி கிட்ட. இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்க, எப்படி இப்போ பசுபதியை எப்படியாவது பிடிச்சாகணும்னு சொல்லி கேட்க, அதுக்கு நான் ஒரு ட்ரிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ராகினிகிட்ட இவர் போய் ஒரு ட்ரிக் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம அதாவது குமரன் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் விசாரிப்போம், இங்கே ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு போக ஒன்றும் கிடைக்கல, ஒரு அட்ரஸ் மட்டும் கிடச்சிருக்கு. அதை தேடி இவர் கிளம்பிட்டாரு, திண்டுக்கல் கிளம்புறேன்னு இவர் ஒரு பக்கம் கிளம்ப கடைசியில் காவேரி ஹாஸ்பிட்டல் வராங்க. வெண்ணிலா பார்த்துக்கிட்டே ஆகணும், இந்த இடத்துல உங்கள் மாமா வந்து லபுக்குன்னு அமுக்க வேணாமா, கோழி அமுக்கிறவானே அமுக்கி ஆக வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இங்கே இந்த கூத்து நடந்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கவலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கங்கா ஒரு பக்கம் குமரன் நினச்சி கவலைப்படுறாங்க. கவலைப்படாதம்மா, கண்டிப்பாக நான் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாராம். நம்ம விஜய் ஒரு பக்கம் காவேரியே நினச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீலிங்ஸாக தான் இருக்குது. ஆமாம்ல, வீக்கான்னு சுற்றிட்டு இருந்த ஃபேன்ஸுக்கு தலை பைத்தியமே பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. சீக்கிரம் இவரை வெளியே கொண்டு வாங்க, இல்லைன்னா வீக்கா ஃபேன்ஸ் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சீக்கிரம் வெளியே வர்றதுக்காக ஒரே ஒரு அறிகுறி ராகினிகிட்ட இருந்து தான் உண்மையை வெளியே வாங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.